வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 8th லெவல் போஸ்டிங், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், இந்த எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிக நேரம் உணவினை சமைப்பதினால் என்ன நேரிடும்? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆப்ஷன் பாருங்கள், அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன். உணவில் உள்ள சத்துகள் அழிக்கப்பட்டுவிடும். அதிக நேரம் எப்பவுமே உணவினை சமைக்கக்கூடாது. அப்படி சமைச்சா அதில் இருக்கக்கூடிய சத்து அழிக்கப்பட்டுவிடும். உணவுப் பொருட்களை அவற்றின் டேஷ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது. காலாவதி நாள். காலாவதி நாள் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்டு. இப்போ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பேக்கேஜில் கொடுத்துருப்பாங்க. அதாவது மேனுஃபேக்சர் டேட் கொடுத்துருப்பாங்க, எப்போ உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிற தேதியும் கொடுத்துருப்பாங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா காலாவதி நாள், அதுதான் இங்கிலீஷில் எக்ஸ்பைரிங் டேட்டு. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே தான் முடிஞ்சிடணும். அதை மீறி அவங்க விற்றாங்கன்னா அது வாங்கக்கூடாது. அதனால தான் உணவுப் பொருட்களை அவற்றின் டேஷ் தேதி முடிந்த நிலை வாங்கக்கூடாதுன்னா காலாவதி நாள் முடிந்த தேதியில் வாங்கக்கூடாது. அது முடிஞ்சிச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். டேஷ் அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்றவை. மண்பானைகள். நம்ம ஆக்சுவலாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எவர் சில்வர் பாத்திரங்கள். ஆனால் எல்லா வகையான சமையலுக்கும் ஏற்றவை எது அப்படின்னு பார்த்தா மண்பானைகள். மண்பானை சமையலின் நன்மைகள் பற்றி ஆராய்க. எது சரி? இதில் 1 மற்றும் 2 சரி. அதாவது மண்பானை சமையலால் செரித்தல் எளிதாகிறது, இது சரிதான். உணவோட மனம் கூடுகிறது, இது சரிதான். ஆனால் தேர்ட் பாயிண்ட் சரி கிடையாது. இங்கே என்ன இருக்குது? மண்பானையில் உள்ள அமிலத்தன்மை உணவில் இருக்கும் காரத்தன்மை கட்டுப்படுத்துகிறது அப்படி இருக்கு இல்லையா? அது கிடையாது. மண்பானையில் இருக்கும் காரத்தன்மை, மண்பானையில் ஆக்சுவலாக காரத்தன்மை இருக்கும், அது உணவில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தும். கீழே கூட பாயிண்ட் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கங்க. இங்கே கரெக்டான விடை இருக்குது பாருங்கள். மண்பானையில் உள்ள காரத்தன்மை உணவில் இருக்கும் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது. சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு சமைக்க உதவும் சாதனம் எது? அதுக்கு பேர் சூரிய சமையற்கலன். சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு சமைக்க உதவும் சாதனம் சூரிய சமையற்கலன். நாம் உடல் நலம் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இது அனைத்துமே எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இளநீர் குடிக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்லாம், தானிய கஞ்சி, மேக்ஸிமம் கஞ்சி குடிக்கிறது, பட் இட்லியும் சாப்பிட்லாம். இது எல்லாமே அனைத்துமே எடுத்துக்கக்கூடிய உணவு தான். ஏன்னா எளிதில் செரிக்கக்கூடிய உணவு தான் இது எல்லாமே. எது எளிதில் செரிக்கக்கூடிய உணவு இல்லை? இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் எது எளிதில் செரிக்கக்கூடியது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. இப்போ தான் பார்த்தோம், இது எல்லாம் எளிதில் செரிக்கும். இடியாப்பம், இட்லி, தானிய கஞ்சி எல்லாமே எளிதில் செரிக்கும், பட் பிரியாணி எளிதில் செரிக்காது. உலகில் உற்பத்தியாகும் மொத்த உணவில் டேஷ் ஒரு பங்கு வீணடிக்கப்படுகிறது. மூன்றில் ஒரு பங்கு வீணடிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு முறையை பொறுத்துக. மேட்ச் பண்ணுங்க.
இதுதான் சரியான விடை. உப்பில் ஊற வைத்தல். ஊறுகாய். உப்பு, எண்ணெய் இதெல்லாம் போட்டு எதை ஊற வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊறுகாய். எப்பவுமே ஊறுகாய் பார்த்தீங்கன்னா, எண்ணெயில மிதக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா சீக்கிரமா அந்த கன்டாமினேஷன் வந்துரும். அதனால நெறைய எண்ணெய் மிதக்கும் ஊறுகாயில. அதுபோல அதிகமா என்ன சேர்த்திருப்பாங்கன்னா, உப்பும் சேர்த்திருப்பாங்க. அது வந்து ஊறுகாய். குளிரூட்டுதல். குளிரூட்டுதல் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, பழங்கள வந்து சேமிச்சு வைக்கலாம். குளிரூட்டுதல் மூலமா. உலர வைத்தல். இந்த முறையில பார்த்தீங்கன்னா, காய்ந்த மிளகாய். மிளகாய் வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா, அத உலர வைத்தல் முறையில அது பாதுகாப்பா எடுத்து வைக்கலாம். புட்டியில் அடைத்தல். ஜாம். பாக்ஸ் தான் புட்டினா. அது ஒரு மாரி பாக்ஸ்ல அடைச்சு வைக்கிறதுக்கு ஜாம். ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு உணவு வீணடிக்கப்படுகிறது? $1.2 கோடி டன். இப்ப நான் குடுத்திருக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் தான். ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான். அதாவது 6த்துக்கு கீழ 5த், 4த், 3 இது வரைக்குமே கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ்ல வரும். அதனால இதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு உணவு வீணடிக்கப்படுகிறதுனா, 1.2 கோடி டன் உணவு வீணடிக்கப்படுகிறது. உலக பட்டினியால் வாடுவோர் தினம். மே 28. இவற்றுள் எந்த உணவை சமைக்காமல் உண்ணலாம்? கேரட்டு தான் பச்சையா உண்ணக்கூடியது. அதாவது பச்சையா உண்ணக்கூடிய உணவுன்னு கேட்டாலும் சரி, சமைக்காமல் உண்ணக்கூடியதுன்னு கேட்டாலும் இங்க குடுத்துருக்கிறதுல கேரட்டு. ஏன்னா இறைச்சி, மீன், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து சமைக்காம சாப்பிட முடியாது. ஆனா கேரட் வந்து பச்சையா சாப்பிடலாம். நீராவியில் வேக வைத்தல் மூலம் தயாரிக்கப்படும் உணவு எது? இடியாப்பம். இப்ப இட்லிலாம் கூட நீராவியில வேக வைக்கிறது தான். இங்க வந்து இட்லி குடுக்கல, இடியாப்பம் குடுத்துருக்காங்க. சாலட், ரொட்டி, பரோட்டாலாம் நீர் ஆவி மூலமா நம்ம வந்து வேக வைக்கிறது கிடையாது. இடியாப்பம் வந்து நீராவியில வேக வைக்கிறது மூலமா தயாரிக்கப்படக்கூடிய உணவு. கெட்டுப்போகாத ஒரே உணவுப் பொருள். இங்க குடுத்துருக்கிறதுல தேன் தான் வந்து கெட்டுப்போகாத ஒரே உணவுப் பொருள். ஏன் அப்டின்னா, இப்ப ரொட்டி, பழம், தோசை இதெல்லாம் வந்து சீக்கிரமாவே வீணா போயிடும். இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனா தேன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயர்ஸ்க்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அவ்ளோ சீக்கிரம் கெட்டுப் போகாது. தேன் போலவே நெய்யும் தான். நெய்யும் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவ்ளோ சீக்கிரம் கெட்டுப் போகாது. சூடான எண்ணெயில் உணவு சமைக்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர். அதாவது இந்த பூரி, சிப்ஸ் இதெல்லாம் போடுறோம் இல்லையா? அதுக்கு என்ன பெயர்? எந்த முறையில வந்து அத சமைக்கிறோம்? இந்த முறைக்கு பேர் வந்து பொரித்தல். பூரி, சிப்ஸு இதெல்லாம் சமைக்கக்கூடிய முறைக்கு பொரித்தல்னு பேரு. இத அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இதற்குரிய விடை ஈ. அதாவது அழுத்த சமையல். அழுத்த சமையற்கலன் அப்படின்னா குக்கர். குக்கர் தான் அவங்க வந்து தமிழ்ல அழுத்த சமையல், இல்ல அழுத்த சமையற்கலன் அப்படின்னு குடுக்குறது. இது மூலமா நம்ம என்ன வேக வைக்கலாம்? பருப்பு வேக வைக்கலாம். அடுத்து வேக வைத்தல் மூலமா என்ன உணவு சமைக்கப்படுதுன்னா, முட்டை. பொரித்தல் இப்ப தான் பார்த்தோம். சிப்ஸு, பூரி இதெல்லாம் என்னல வரும்? பொரித்தல் வகையில வந்துரும். வறுத்தல், நிலக்கடலை வறுக்குறாங்க இல்லையா? அதுதான் நிலக்கடலை. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இந்த ஒரு புக்லயே உங்களுக்கு தேவையான கன்டென்ட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அதாவது தமிழ், மேத்ஸ், ஜிகே எல்லாமே ஸ்டாண்டர்டா ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ்லேருந்து குடுத்துருக்கோம். இப்ப எப்படி கொஸ்டின்ஸ் வித் 4 ஆப்ஷன் அதுக்கு கீழயே ஆன்சர் குடுத்துருக்கோம் இல்லையா? இதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு புக் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 450 பேஜஸ்க்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே டைப் பண்ணி
இதுக்குரிய ஆன்சரோடயே குடுத்துருக்கோம். அந்த ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். இந்த முறை மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? அதுல நம்மகிட்டேருந்து மெட்டல் வாங்கி படிச்சவங்க நெறைய பேர் நெறைய போஸ்டிங்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா போட்ட வீடியோஸ் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நெறைய பேர் அவங்களே கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த புக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்கி பயன்பெறுங்கள். இது மேட்ச் பண்ணுங்க. ஆப்ஷன் இப்ப நான் போயிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதா தெரியும். மேட்ச் பண்ணிக்கங்க. நான் ஆன்சர் சொல்லிர்றேன். திராட்சை பச்சை உணவு. ஏன்னா திராட்சை வந்து பச்சையா சாப்பிடலாம். காய்கறி கலவை. காய்கறி கலவை சாலட். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்வாங்க இல்லையா? அதுக்கு பேர் வந்து சாலட். மின் அழுத்த சமையற்கலன். இது வந்து நவீன பாத்திரம். மண்பானை பழங்கால பாத்திரம். குறைந்த கொழுப்புள்ள உணவு உடல் நலமில்லாத போது எடுத்துக்கொள்ளும் உணவு. இப்போ இந்த கஞ்சி, இட்லி இதெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் அதிகமாக கொழுப்பு இருக்காது. அப்போ கொழுப்பு ஏன் அதிகமாக எடுத்துக்க கூடாது உடல்நலம் சரியில்லாத போதுன்னு பார்த்தீங்கன்னா, செரிக்காது. அதனால தான் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ குறைந்த கொழுப்புள்ள உணவை எப்போ எடுத்துக்கணும்? நம்மளுக்கு உடம்பு முடியாதப்ப அது போல தான் எடுத்துக்கணும். உலர்த்துதல் மூலம் உணவில் உள்ள ஈரப்பதத்தை நீக்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர். உலர வைத்தல் என்று பெயர். பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றை எண்ணெய் மற்றும் உப்பில் ஊற வைத்து பாதுகாக்கும் முறைக்கு எடுத்துக்காட்டு. ஊறுகாய். இந்த மேட்ச்ல ஊறுகாய் வரும்போது நான் உங்களுக்கு சொன்னேன். எண்ணெயில போட்டு நல்லா ஊற வச்சுருவாங்க ஊறுகாய. உப்பு போட்டு ஊற வைப்பாங்கன்னு. அதே தான் இங்க குடுத்துருக்காங்க. ஊறுகாய். சமைக்காத உணவு என்பது. பச்சையான உணவு தான் சமைக்காத உணவு. இந்த துரித உணவுன்னு நீங்க மீன் பண்ணிக்க கூடாது. இது வந்து என்னன்னா, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி சொல்வாங்க இல்லையா? அரைகுறையா சமைச்சு தருவாங்க அது. ஆரோக்கியமான உணவு கிடையாது. அப்படியே வராது இங்க குடுத்துருக்கிறது. சமைத்த உணவு வராது. இப்ப இங்க குடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு சமைக்காத உணவு என்பது பச்சையான உணவு. சூரிய அடுப்பு டேஷ் மாசுபாட்டை குறைக்கிறது. காற்று மாசுபாட்டை குறைக்கிறது. கீழவற்றில் எதனை உலர வைத்தல் முறையில் பாதுகாக்க முடியாது? வாழைப்பழம். ஏன் அப்படின்னா, இது நம்ம உலர வைக்கலாம் முடியாது. உலர வச்சோம் அப்படின்னா, அது சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்ப நெல்லுலாம் வந்து உலர வைக்கலாம். பயிர் வகை உலர வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மீன் வந்து உலர வச்சா கருவாடாயிடுது. ஸோ இதெல்லாம் ஓகே. ஆனா வாழைப்பழத்த என்ன பண்ண முடியாது? உலர வைத்தல் முறையில பாதுகாக்க முடியாது. இந்த வாழைப்பழத்த வச்சு தான் இப்ப ரீசென்ட்டா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல. அதாவது இது வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ண முடியுமா? அது போலலாம் கேட்டிருந்தாங்க. ஃப்ரிட்ஜில வந்து எப்பவுமே வாழைப்பழத்த ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வேணா நம்ம வெளியில கூட மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அது போல தான் அதுக்கு ஆன்சர் இருந்தது. வேணுனா இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்க. நாம் டேஷ் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம். தேவைப்படுவோருக்கு அளிப்பதன் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம். நெறைய இந்த கல்யாண வீட்லாம் பார்த்தீங்கன்னா, உணவு அதிகமா மீந்துடுச்சுன்னா, பக்கத்தில இருக்கக்கூடிய ஏதாவது ஆசிரமத்திலலாம் கொண்டு போய் குடுத்துருவாங்க. இது போல அந்த தேவைக்கு அதிகமா அந்த உணவு அந்த இடத்துல இருக்குன்னா, தேவைப்படுவோருக்கு அளிப்பதன் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம். அதுக்கு இதான் மீனிங்கு. ஓகே. இந்த 23 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளோ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.